ஆய்வு செய்வோம். ஒளியின் சில அடிப்படை பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டன. ஒளியின் நேர்கோட்டு பண்பு, ஒளியின் எதிரொலித்தல் பண்பு, ஒளியின் வேகம், பொருட்களோடு ஒளியின் செயல்பாடு. ஒளி ஊடுருவும் தன்மையை பொறுத்து பொருட்களின் வகைகள், நிழல்களின் உருவாக்கம், சமதள ஆடி மற்றும் பிம்பங்கள், நிறமாலை. ஒளியின் பாதை. அடர்ந்த காடுகளில் மரங்களின் கிளைகளின் வழியே சூரிய ஒளி ஊடுருவி செல்வதை பார்த்திருக்கிறாயா? உன் வீட்டின் சிமெண்ட் சுவர் சிறு கிளைகளின் வழியே சூரிய ஒளி வருவதை பார்த்திருக்கிறாயா? லேசர் இதெல்லாம் என்ன? ஒளியானது நேர்கோட்டில் பயணிக்கிறது. அப்போ ஒளி நேர்கோட்டில் தான் செல்லும்னு சொல்றான். அது தன்னுடைய பாதையை தன்னிச்சையாக மாற்ற இயலாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது முக்கியமான பண்புகளுள் ஒன்றாகும். ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது ஒளியின் முக்கியமான பண்பாகும். அல்கசன் கயத்தம். அல்கசன் கயத்தம் என்ற அறிவியல் அறிய ஒளி காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர். சிறுதுளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளிமூலங்களிலிருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தார். ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் இவரே. ஒளியோட நேர்கோட்டு பண்பு சொன்னது யாருன்னா அல்கசன் கயத்தம். ஊசித்துளை கேமரா என்பது ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான ஒரு கருவியாக இருந்தது. கேமரா பற்றி சொல்லுவாங்க. அடுத்து கேமராவின் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசித்துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தி இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராஃபி என்ற பெயராகும். ஊசித்துளை கேமரா நிலையான பொருட்களை புகைப்படம் எடுப்பதற்கும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது. சோலோகிராஃபி. எதிரொலிப்பு. ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி நமது முகத்தை பிரதிபலிக்கிறது. அசைவில்லாத நீர்நிலையின் பரப்பு சுற்றியுள்ள காட்சிகளை பிரதிபலிக்கிறது. கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கும்போது முகத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண்ணாடியின் பரப்பின் மேல் பட்டு மீண்டும் வருகிறது. ஒளிக்கதிர்கள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன? அதாவது சிறிய கண்ணாடி துண்டு ஒன்றினை எடுத்துக்கொள். அதனை கருப்பு நிற காகிதத்தினால் முழுவதுமாக மூடிவிடு. பின் படத்தில் காட்டியுள்ளபடி சொன்ன செயல்முறை தான. எதிரொலிக்கும் பரப்பில் படும் பொழுகதிர் தான் படுகதிர் எனப்படும். எதிரொலிப்பு கதிர்னா அந்த எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டும் வர்றது தான் எதிரொலிப்பு கதிர். வேற என்ன? எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியில் படுகதிர் விழுகிறதோ அப்புள்ளி படுபுள்ளி எனப்படும். படுபுள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் குத்துக்கோடு எனப்படும். படுகோணம். படுகதிர் தீவொழிக்கும் குத்துக்கோடு உள்ள கோணம் படுகோணம். அதாவது எதிரொலிப்பு கோணம். இதுதான் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். ஒளி எதிரொலிப்பு விதியில் படுகோணம் ஈக்குவல் எதிரொலிப்பு கோணம், படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் எல்லாமே ஒரே தளத்தில் அமையும். இல்லை வேற ஒன்றும் இல்லை. அடுத்து எதிரொலிப்பின் வகைகள். கண்ணாடியில் நம் பிம்பத்தை காண்கிறோம். ஆனால் வீட்டின் சுவரில் நம் பிம்பத்தை காண இயலவில்லை. ஏன்? ஒளியானது எதிரொலிப்பு விதியின்படி அனைத்து தரப்புகளிலும் எதிரொலிக்கப்படுகிறது என்பது நாம் அறிந்த ஒன்று. ஒளியின் எதிரொலிப்பு விதி செயல்படுவது பரப்பின் வடிவத்தை பொறுத்தது அன்று. நேர்குத்தான பரப்புகள், கோண பரப்புகள் மற்றும் வளைந்த பரப்புகள் போன்ற அனைத்து வகை பரப்புகளிலும் ஒளியின் எதிரொலிப்பு விதியை நாம் நிரூபிக்கலாம். எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக ஒரு புள்ளியில் குத்துக்கோடு வரைய முடியுமாயின் அப்புள்ளியில் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். எதிரொலிக்கும் பரப்பு வளவளப்பானதாகவும் சமதளமாகவும் இருப்பின் பரப்பின் எல்லா புள்ளிகளின் குத்துக்கோடுகளும் ஒரே திசையில் அமையும். ஒழுங்கான எதிரொலிப்புனா ஒழுங்கா போகுது வளவளப்பான பரப்புல. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு சொரசொரப்பான பரப்புனா கண்ணாபின்னான் போகுது. எனவே இணைக்கதிர்கள் கொண்ட ஒளிக்கற்றையானது வளவளப்பான சமதள பரப்பின் மேல் விழுந்து குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் எதிரொலிக்கப்படுகிறது. எதிரொலிக்கப்படும் கதிர்களும் இணைக்கதிர்களே. எனினும் வளவளப்பற்ற சமதளம் இல்லாத ஒரு பரப்பினை கருதுக. இவ்வகை சொரசொரப்பான பரப்பில் ஒரு ஒளிக்கதிர் விழும்போது ஒளிக்கற்றையில் ஒவ்வொரு கதிரும் சொரசொரப்பான பரப்பில் வளவளப்புள்ளியிலிருந்து வரையப்படும் குத்துக்கோடுகள் கருமை நிற கோட்டில் வரையப்படும் ஓயன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிரொலிக்கும் பரப்பு வளவளப்பாகவும் சமதளமாகவும் இருப்பின் ஒழுங்கான எதிரொலிப்பில் நடைபெறும். ஒழுங்கான எதிரொலிப்பில் படுகதிர்கள் இணைக்கதிர்களாக. அப்போ ஒழுங்கான எதிரொலிப்பா இருந்தா படுகதிர் இணைக்கதிர்களாக பரப்பின் மேல் விழுந்து இணைக்கதிர்களாகவே எதிரொலிக்கப்படுகிறது. பரப்பு சொரசொரப்பாக இருப்பின் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறும். இவ்வகை நிகழ்வில் எதிரொலிப்பிற்கு பின் ஒளிக்கதிர்கள் வெவ்வேறு திசையில் செல்கின்றன. பகலில் ஜன்னலில் வழியே சூரிய ஒளி பரவி நம்மளோட வகுப்பறை வெளிச்சத்துடன் உள்ளது. வகுப்பறையின் தரைத்தளம் மற்றும் சுவர்கள் ஒழுங்கற்ற எதிரொலிப்பிற்கு உட்படுகின்றன. ஒருவேளை தரைத்தளம் கண்ணாடி போன்று வளவளப்பாக இருப்பின் ஜன்னல் வழியே வரும் சூரிய ஒளியானது தரையில் ஒழுங்கான எதிரொலிப்பிற்கு உட்பட்ட அறையின் மேற்கூரைக்கு சென்றுவிடும். மேலும் அறையின் இடது மற்றும் வலப்பக்கங்களுக்கு அக்கதிர்கள் செல்லா. இதனால் அறையின் இடது வலது சுவர்கள் இருட்டாகவே இருக்கும். ஆனால் அறையின் சுவர்களும் தரையும் வளவளப்பாக இல்லாமல் இருப்பதால் ஒளியானது சுவர்களில் பட்டு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அடைந்து
அறை முழுவதும் வெளிச்சம் அடைகிறது. ஒளிக்கற்றையின் வகைகள். பொதுவாக ஒளி என்பது ஒரே ஒரு கதிர் அன்று, அது பல ஒளிக்கதிர்களின் தொகுப்பாகும். ஒரு ஒளிக்கற்றை என்பது ஒன்றுக்கொன்று இணையான கதிர்களாகவே குவிக்கும் கதிர்களாகவோ விரிக்கும் கதிர்களாகவோ இருக்கும். சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும். வாகனங்களின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களும் இணைக்கதிர்கள். இருப்பினும் எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எல்லா திசைகளிலும் செல்கின்றன. இக்கதிர்கள் விரிகதிர்கள் ஆகும். பிளாஷ் ஒளியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களும் விரிகதிர்கள். அப்ப பிளாஷ்ல இருந்து வர்றது வந்து விரிகதிர், அதுக்கப்புறம் வந்து அந்த மெழுகுவர்த்தியிலிருந்து வர்றதும் வந்து விழிகதிர். அதெல்லாமே இணைக்கதிர். லென்ஸை பயன்படுத்தி ஒளிக்கற்றையினை குவிக்க முடியும். ஒரு கையடக்க லென்ஸை பயன்படுத்தி சூரிய ஒளிக்கதிர்களை ஒரு புள்ளியில் குவிக்க முடியும். இருட்டறை ஒன்றில் ஒரு மின் விளக்கை ஒளிர விடும்போது ஒளியானது அறை முழுவதும் உடனடியாக பரவுகிறது. ஒளியானது வேகமாக பயணிப்பதே இதற்கு காரணம். வெற்றிடத்தில் ஒளியானது நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் செல்லும். ஒளியை விட வேகமாக எந்த ஒரு பொருளும் பயணிப்பதில்லை. ஒளியுடனான பொருட்களின் தொடர்பு. தெளிவான ஒரு கண்ணாடி துண்டு, ஒரு காகிதம் மற்றும் உலோகத்தாலான ஒரு தாள் ஆகியவற்றை எடுத்துக்கொள். ஒவ்வொரு பொருளின் ஒரு பக்கத்தில் ஒளியை செலுத்தவும். ஒளியானது பொருளின் வழியே ஊடுருவி மறுபுறத்தில் வருகிறதா இல்லையா என சோதிக்கவும். ஒளி ஊடுருவு பொருட்கள் முழுவதும் தன் வழியை அனுமதிக்கும் பொருட்கள். ஒளியை ஃபுல்லாவே அது வழியை அனுபவிக்கிறதா ஒளி ஊடுருவு பொருட்கள். அந்த கண் கண்ணாடி, தூய கண்ணாடி, குவளை, தூய நீர், பேருந்தின் முகப்பு கண்ணாடி. பகுதி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னா அது வழியா பகுதி தான் அனுமதிக்கும். தன் வழியை செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் பகுதி ஊடுருவும் பொருட்கள். சொரசொரப்பான ஜன்னல். கண்ணாடியின் பின்புறம் இருக்கும் ஒருவரின் பிம்பத்தை தெளிவாக நம்மால் காண இயலாது. ஏனெனில் சொரசொரப்பான கண்ணாடி அவரிடமிருந்து வரும் ஒளியின் ஒரு பகுதியை மட்டுமே அனுமதிக்கிறது. ஒளி ஊடுருவா பொருள்னா அது வழியா போகவே முடியாது. சுவரு, அட்டை, கல் இது வழியா ஒளி வந்து போகவே முடியாது. அதுதான் வந்து ஒளி ஊடுருவா பொருள். நிழல்கள் எப்படி உருவாகுது? ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழி செல்ல அனுமதிப்பதில்லை என்பதை நாம் அறிந்தோம். ஒளியானது நேர்கோட்டில் மட்டுமே பயணிக்கும். அது தன் பாதையில் உள்ள பொருளை சுற்றி வளைந்து செல்லாது. எனவே நிழல்கள் உருவாகின்றன. நிழல்கள் எப்போதும் ஒளிமூலத்திற்கு எதிர் திசையில் உருவாகும். ஒளிபுகா பொருட்கள் தன் மீது விழும் ஒளியை மேலும் பரவாமல் தடுத்து விடுவதால் நிழல்கள் உருவாகின்றன. அடுத்து நிழலின் பகுதிகள். ஒரு புள்ளி மூலத்திலிருந்து வரும் ஒளியின் பாதையில் ஒரு ஒளிபுகா பொருளை வைக்கும் போது ஒரே சீரான கருமையான நிழல் மட்டும் திரையில் தோன்றும். இதுவே கருநிழல் எனப்படும். ஒரு அகன்ற ஒளிமூலத்திலிருந்து வரும் ஒளியின் பாதையில் ஒரு ஒளிபுகா பொருளை வைக்கும் போது சிறிய கருநிழல் தோன்றும். கருநிழலை சுற்றிலும் ஓரளவு ஒளியூட்டப்பட்ட நிழல் பகுதி தோன்றுகிறது. இதுவே புறநிழல். அப்ப கருநிழல் புறநிழல்னு இருக்கு. புறநிழல் பகுதியானது கருநிழலுக்கு அருகில் கருமையாகவும் வெளிப்பகுதியை நோக்கி செல்ல செல்ல பொலிவு மிக்கதாகவும் அமையும். நிழலின் பண்புகள். எல்லா பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதிலே ஒளி ஊடுருவா பொருட்கள் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன. ஒளி ஊடுருவா பொருட்கள் தான் நிழலை உருவாக்கும். நிழல்கள் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது. பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அந்த பொருளோட நிழல் கருப்பாக தான் இருக்கும். ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல் இது எல்லாமே ஒரே ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் நிழல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் தான் அமையும். ஒரு பொருளின் நிழலின் அளவானது ஒளி மூலம் மற்றும் பொருளுக்கு இடையே உள்ள தொலைவு, பொருள் மற்றும் திரைக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை சார்ந்தது. கிரகணங்கள். ஒளியின் முன்னிலையில் ஏதேனும் ஒரு வானியல் பொருள் பகுதியாகவே முழுவதுமாகவோ மற்றொரு வானியல் பொருளால் மறைக்கப்படும் போதே கிரகணம் தோன்றுகிறது. இவ்வாறு ஒளியின் நேர்கோட்டு பண்பின் காரணமாக சூரிய மற்றும் சந்திர கிரகணம். சூரிய கிரகணம். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் வருது. அப்ப சூரியன் வந்து சன்னு, பூமி வந்துட்டு எர்த்து, இடையில வந்து சந்திரன் வருது. 3 சந்திரனின் இதுல என்னன்னா சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது. சூரிய கிரகணத்தின் போது சந்திரனின் நிழல், அப்ப இந்த சந்திரனோட நிழல் புவியின் மேல் விழுகிறது. சந்திரனோட நிழல் வந்து இந்த இது மேல இதுல சூரியனோட இது ஒளி வந்து இங்க போகும். அப்ப இதோட நிழல் இதுல தானே விழுகும். இடத்துல விழுகும். ஆமா. இப்பகுதியில் இருப்பவர்களால் நம்மளால சூரியனை பார்க்க முடியாது சூரிய கிரகணத்தப்ப. இதுவே சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது. அதே போன்று புவியின் பி மற்றும் சி என்ற பகுதியில் இருப்பவர்களால் சூரியனை பகுதியாக காண இயலும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும் என்பது சந்திர கிரகணம். அப்ப சூரியனிடமிருந்து வரும் ஒளியை புவியானது தடுத்து விடுகிறது. எனவே புவியோட நிலை சந்திரன் மேல விழுகுது. இதனால் புவியில் இருப்பவர்களும் சந்திரனை முழுவதுமாகவோ பகுதியாகவோ காண இயலாது. இதுவே சந்திர கிரகணம். அப்ப சூரிய கிரகணம்னா SME, சந்திர கிரகணம்னா SEM. அவ்வளவுதான். சமதள ஆடி என்பது எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் பளபளப்பான ஒரு சமதள பரப்பாகும். ஒரு சமதள ஆடியானது அதன் முன் தோன்றும் பொருளின் பிம்பத்தை உருவாக்கும். இப்ப நேரான பிம்பம், பொருள் மற்றும் பிம்பம் இரண்டும் ஒரே அளவில் இருக்கும். நேரான பிம்பத்துல மாய பிம்பம். சமதள ஆடியில இதெல்லாம் இருந்தோ பிம்பமானது இடவள மாற்றம் அடையும். அதாவது சிறுவனின் இடக்கை
பிம்பத்தின் வலப்பக்கம் இருக்கும். ஒளிக்கதிர் கோடுகளை வரைவதன் மூலம் சிறுவனின் பிம்பத்தின் நிலையை அறியலாம். கண்ணாடியிலிருந்து சிறுவன் இருக்கும் தூரமும் கண்ணாடியிலிருந்து சிறுவனின் பிம்பம் இருக்கும் தூரமும் சமம். சிறுவனின் தலைப்பகுதியிலிருந்து வரும் ஒளிக்கதிர் ஏஓ ஆனது கண்ணாடியின் ஓ என்ற புள்ளியில் விழுகிறது. ஏஓ ஆனது படுகதிர் என அழைக்கப்படுகிறது. படுகதிர் ஓஎன் என்ற குத்துக்கோட்டுடன் படுகோணத்தை ஏற்படுத்துகிறது. கோடு ஓஎன் ஆனது எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக அமைகிறது. படுகதிர் ஓஏ ஆனது கண்ணாடியில் பட்டு ஓஇயாக மீண்டும் வருகிறது. ஓஇ கதிரானது விலங்கது கதிர் என்று அழைக்கப்படுகிறது. இக்கதிரானது குத்துக்கோட்டின் ஆர் என்ற எதிரொலிக்கும் கோணத்தை உருவாக்குகிறது. எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக அமையும் கோடு குத்துக்கோடு எனப்படும். ஊசி பிழை கேமரா மற்றும் ஆடியில் தோன்றும் பிம்பங்களை பார்த்தோம். இவ்விரண்டிலும் தோன்றிய பிம்பங்களுக்கு இடையேயான வேறுபாடு. முதலில் ஊசி பிழை கேமராவில் பொருளின் பிம்பம் திரையில் விழுகிறது. ஆடியில் உருவாகும் பொருளின் பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியாது. திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் மெய்பிம்பம் எனவும் திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் மாய பிம்பம் எனவும். திரையில வீழ்த்தப்படும் பிம்பம் தான் மெய்பிம்பம். நம்ம வீழ்த்த முடியலன்னா அது மாய பிம்பம் தான். ஊசி பிழை கேமராவில் பெறப்படும் பிம்பம் தலையிலானது. ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. அதுக்கப்புறம் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. அப்போ அந்த பிம்பம் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம். நேராக இருந்தால் அது மெய் பிம்பம் தானே. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். அப்போ நேராக இருக்கு, மெய் பிம்பமா இருக்கு, அளவும் ஒரே அளவு தான் இருக்கு. சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும். சமதள ஆடியில் தோன்ற பிம்பம் என்னது? மெய் பிம்பம், நேரானது. தோன்றும் பிம்பம் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. மெய் பிம்பம் அளவெல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. பொருள் இருக்கும் தொலைவு பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் இருக்கும். ஊசி பிழை கேமராவில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மாய பிம்பம். ஏன்னா பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது மாறுபடலாம். சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது. எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். ஏன் நம்ம இது காரெல்லாம் முன்னாடி ரெட் கலர் இருக்குன்னா சிவப்பு நிறம் கம்மியான அளவில் தான் காற்றில் சிதறடிக்கப்படுது. ரொம்ப தூரத்துக்கு அது பயணம் செய்து அதிக அலைநீளம் கொண்டது. சிவப்பு நிறம் காற்றினால கம்மியாக சிதறடிக்கப்படுகிறது. அதிக அலைநீளம் கொண்டது. அதிக தூரம் பயணம் செய்யுது. ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம். இது நம் கண்ணின் விழித்திரையை தூண்டி பார்வையை ஏற்படுத்துகிறது. கண்ணுறு ஒளி என்பது பல்வேறு நிறங்களை கொண்டது. ஒவ்வொரு நிறமும் குறிப்பிட்ட ஒரு அலைநீள மதிப்பை கொண்டது. கண்ணுறு ஒளியின் அலைநீள நெருக்கமானது 400 நானோமீட்டர் முதல் 700 நானோமீட்டர் வரை மதிப்புடையது. கண்ணுறு ஒளியின் பட்டை அதான் விப்ஜிஆர் 400 to 700 நானோமீட்டர். கண்ணுறு ஒளியின் அலைநீள நடுக்கம் 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர். அதிக அலைநீளம். ஊதாதான கம்மியான அலைநீளம் கொண்டது. ஊதா நிறம் குறைந்த அலைநீளம். சிவப்பு நிறம் அதிக அலைநீளம். குறிப்பிட்ட ஒரு அலைநீளம் கொண்ட நிறம் நம் கண்ணின் விழித்திரை அடையும் போது நம் மூளை அந்நிறத்தை உணர்ந்து கொள்கிறது. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் நம் கண்ணின் விழித்திரை அடையும் போது மூளையானது வெண்மையை உணர்கிறது. இதிலிருந்து வெள்ளை என்பது ஒரு நிறம் அல்ல, ஆனால் வெண்மை என்பது கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவையாகும். அதே போன்று கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் கருமையாக அமையும். முப்பட்டகம் என்றால் என்ன? முப்பட்டகம் என்பது இரண்டு சமதள பரப்புகளுக்கு இடையே குறுங்கோணம் கொண்ட முழுவதும் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்னால் உருவாக்கப்பட்ட பொருள் ஆகும். படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகத்தின் ஒரு சமதள பரப்பின் வழியே செல்லும்போது மற்றொரு சமதள பரப்பின் வழியே 7 வண்ணங்களாக பிரிகையடையும் நிகழ்வு நிறப்பிரிகை என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு பெறப்படும் நிறங்கள் நிறத்தொகுப்பு. நியூட்டன் வட்ட அருகில் அறிஞர் நியூட்டன் பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அமைப்பு ஒன்றை உருவாக்கினார். இந்த அமைப்பு நியூட்டன் வட்டு. அதாவது எல்லா கலரும் இருக்கும், ஆனால் சுத்தினா அந்த வெள்ளை கலர்ல தெரியும். அதான் நியூட்டன் வட்டுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை நிறமுடைய துணி ஒன்று வெள்ளை நிற ஒளியை எதிரொலிக்கும். வெள்ளை ஒளியானது பல வண்ணங்களின் தொகுப்பு என்பதை நாம் அறிவோம். வெள்ளை சட்டையை ஒரு மஞ்சள் நிற ஜெலட்டின் காகிதத்தை கொண்டு பார்க்கும்போது அச்சட்டையானது மஞ்சள் நிறத்தில் தோன்றும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? மஞ்சள் நிற ஜெலட்டின் காகிதம் மஞ்சள் நிறத்தை தவிர மற்ற நிறங்களை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை. இதே போன்று சிவப்பு மற்றும் நீல நிற ஜெலட்டின் காகிதங்கள் சிவப்பு மற்றும் நீல வண்ணங்களை தவிர மற்றவர்கள் தன்னோட வழியில் செல்ல அனுமதிக்காது. நிறங்களின் தொகுப்பு என்பது 2 அல்லது 3 தனித்துவமான நிறங்களை குறிப்பிட்ட ஒரு விதத்தில் கலந்து புதிய நிறங்களை உருவாக்குவதாகும். அவ்வகையில் சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் ஆகிய 3 நிறங்களும் தனித்துவமான நிறங்களாகும். இவை முதன்மை நிறங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அந்த சிவப்பு, பச்சை, நீலம் இதான் முதன்மையான நிறம். முதன்மை நிறங்கள். அடுத்து ஏதேனும் 2 முதன்மை நிறங்களை சமமான வீதத்தில் கலக்கும்போது 2ஆம் நிலை நிறம் கிடைக்கும். மெஜந்தா, சயான் மற்றும் மஞ்சள் இது 2ஆம் நிலை.